உட்காரு. இதுக்கு முன்னாடி எப்படி மேடம் இது பண்ணிட்டு இருந்தோம் இங்கே? சரி, இதுக்கு முன்னாடி வந்து தர்மபுரியிலேருந்து வெஹிக்கிள் வரும் சார். ஓகே, நீங்கள் ஃபுல்லாக கலெக்ஷன் பண்ணி இது பண்ணி அந்த வேல வந்து அவங்க இன்கேஸ் வந்து வெஹிக்கிளில் அக்காமடேட் பண்ண முடியும்னா எடுத்துகிட்டு போவாங்க சார். அப்படி இல்லைன்னா வந்து டியூ டு டைம் ஸ்லாட் இதெல்லாம் வந்துட்டு பேஷண்ட்ஸும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்களே செல்ஃப் வெஹிக்கிள் வச்சுட்டு போயிடுவாங்க சார் யூஸ்வலாக. சரி, லாஸ்ட் மந்த் எவ்வளோ டெலிவரி மேடம்? சார் லாஸ்ட் மந்த் we had 130 டெலிவரிஸ். 130. அதில் எவ்வளோ பேர் இது பயன்படுத்தியிருப்பாங்க? லாஸ்ட் மந்த் அது 8th வரைக்கும் நமக்கு வெஹிக்கிள் அதனால வந்து we started functioning from 8th சார். ஓகே. ஸோ 81 பெனிஃபிஷரிஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு குழந்தைங்க விட்டு. இந்த மந்த் மேடம்? இந்த மந்த் வந்து till yesterday it was 132 sir deliveries. 132. So out of which 101 is covered. Rest of the patients are IP patients. Okay. They are not yet discharged. ஸோ என்ன இந்த பெண்ணாகரம் எங்கே இருந்தாலும் நம்ம போய் விட்டுரும். ஆமாம் சார். பெண்ணாகரம் ஈவன் டு பாலக்கோடு, ஈவன் டு தர்மபுரி. இங்கே அட்மிட் ஆகிறவங்க அட்மிட் ஆகிறவங்க அவங்க எந்த பிளேஸ்க்கு போகிறான்னு சொல்கிறாங்களோ அந்த பேஷண்ட் வித்தின் த டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஒரு நாள் ஒரு ஷிஃப்ட் போகுது மோஸ்ட்லி. ஒரு இதில் வந்து ஒரு 8 பேர் போக முடியும். 8 பேர் போக முடியும் சார் கண்டிப்பாக. டயாலிசிஸ் 4 மிஷின்ஸ் சார். ஓகே. ஸோ 30 பேஷண்ட்ஸ் ஆர் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. எந்த ஊருமா போகிறீங்க? ஆமாம். நீங்கள்? நீங்கம்மா? நீங்கள் சரி. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா? நீங்கள் பிறந்த உடனே உங்கள் வீட்லேயே போயிட்டு விடுறதுக்கு என்ன? சரி, ஏதாவது குறைகள் ஏதாவது இருக்கா? என்ன இங்கே ஹாஸ்பிட்டலில் டெலிவரிலாம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்களா? இது இருக்கனால நீங்கள் மற்றவங்ககிட்டையும் சொல்லணும். தனியார் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு பதிலாக அரசாங்கமே வந்து உங்களுக்கு இது மாதிரி கொடுத்துட்டு உங்களை வீட்லேயும் போய் விட்டுறாங்கல்ல. ஆம்புலன்ஸ் மாதிரியா இருக்குது இந்த வண்டி? நல்லா சொகுசு வண்டி மாதிரி தானே இருக்குது. இது இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் தான் உங்களுக்கு பண்ணுது. இந்த வண்டி வந்து நம்மளோட நிதியில் நம்ம கொடுத்துருக்கோம். பெண்ணாகரத்தில் இருக்கிறவங்க பயன்பாட்டுக்கு வந்து நம்ம இது வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இங்கே நிற்கும் வண்டி. டெய்லி வந்து உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு பயன்படுறதுக்கு மற்றவங்ககிட்டையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி பார்த்து. இந்த நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குற இதில் டெலிவரி ஆகிற எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் சார். சார் இந்த பிரம்மாண்டமான ஒரு மேம்பாலம் அது எப்படி சார்? இது என்ன திட்டம் சார்? இது வந்து தருமபுரியிலேருந்து நான் சொன்ன நிறைய 4 வழி சாலைகள் வந்து இருக்குன்னு. இது வந்து புதிதாக அமைக்கப்பட்ட சாலை. அதாவது இருக்கிற சாலை விரிவாக்கம்லாம் பண்ணலை. புதிதாக அமைக்கப்பட்ட சாலை எங்கேருந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி அதியமான் கோட்டையிலேருந்து பாலக்கோடு வழியாக ராயக்கோட்டை வழியாக ஹொசூர் பெங்களூர் போகிறதுக்கு. அதாவது பெங்களூர் போகிறதுக்கு ஏற்கனவே 4 வழி சாலை ஒன்று இருக்குது. அது வந்து சேலம் வழியாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹொசூர், பெங்களூர் போகும். இந்த சாலை என்னென்னா கிருஷ்ணகிரி போகாமல் டிராஃபிக்கை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக புதியதாக அமைக்கப்பட்ட சாலை. இதோட திட்ட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 860 கோடி ரூபாய். 860 கோடி ரூபாயில் அதியமான் கோட்டையிலேருந்து கிருஷ்ணகிரி போகாமல் இதுக்கு. இதில் இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பகுதியில் தான் வந்து தருமபுரி பார்டர் தாண்டின உடனே ஒசூர் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல ராயக்கோட்டையில் வந்து டாட்டா வந்து ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு 15,000க்கு மேற்பட்ட ஆட்கள் வந்து வேலை செய்கிறாங்க. அது நிறைய பேருந்துகள் வந்து தருமபுரி மக்களுக்கு வந்து விட்டுருக்காங்க. அவங்களுடைய கம்பெனி பேருந்து மூலமாக அவங்கள வேலைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு இது வந்து இருக்குது. அவங்க கூடிய விரைவில் வந்து அதை விரிவாக்கமும் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சாலை வந்து முக்கியமாக அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பயன்பாட்டுக்கு இருக்குது. அது இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால வந்து இன்னும் ஒரு 30,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கே வந்து வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கான அந்த ஒரு இது இந்த சாலை இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால வருது.
அது இல்லாமல் இன்னும் டிராஃபிக் வந்து பயங்கரமாக டைவர்ட் ஆகும். இதனால் இது மிகப்பெரிய ஒரு மக்களுக்கான ஒரு ப்ரொபோசல் நீங்கள் கொண்டு வந்ததா சார்? இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து இருந்தது தான். ஆனால் நம்ம வந்த பின்னாடி வந்து இது ஸ்பீடப் பண்ணோம். அதாவது இந்த சாலை வந்து மிக விரைவாக வந்து போடப்பட்டது. நீங்கள் வேலூர்லேருந்து சென்னைக்கு போகக்கூடிய சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக ஒரு நீண்ட வருடங்களாக வந்து அது எதுவுமே பராமரிக்காமல் அந்த சாலை போட முடியாமல் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்த பின்பு என்ன பார்த்தோம்னா நிறைய காம்பன்சேஷன்லாம் பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் கலெக்டரேட் ஆஃபீஸ்லாம் பேசிட்டு அவங்களுக்கெல்லாம் விரைவாக இது பண்ணிவிட்டு கான்ட்ராக்டருக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு மீட்டிங்லாம் வச்சுட்டு நிலம் கையகப்படுத்துறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சுமூகமாக முடிக்கிறதுக்கு அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்த ஒரு காரணத்தினால வந்து இது மிக விரைவாக வந்து இந்த சாலை திட்டம் வந்து செயலாக்கத்துக்கு வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி சாலை மட்டும் இல்லாமல் இது வந்து 860 கோடி ரூபாய். இன்னொன்று வந்து இதே மாதிரியான சாலை வந்து விரிவாக்கம் பண்ணது வந்து அரூர் டு சேலம் வந்து அந்த பகுதியில் வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் இப்போது லேட்டஸ்ட்டாக 100 கோடி ரூபாய் வந்து வாங்கியிருக்கோம். 2 வழி சாலை வந்து 4 வழி சாலை ஆக்கிறதுக்கு. அதற்கு முன்பு அதே சாலை வந்து மீதி இருக்கக்கூடிய அந்த பகுதி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து அதுக்கும் வந்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கி அந்த ஒரு சாலையும் வந்து 4 வழி சாலையாக பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் மூலமாக வந்து வருடந்தோறும் வந்து நிறைய சாலைகள் வந்து நம்ம இது பண்ணோம். இந்த வருடம் மொத்தம் வந்து 24 சாலைகள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதில் மலை கிராமங்கள் சாலைகள் இது மாதிரி எல்லாமே இருக்கும். அதோட மதிப்பீடு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து எப்படியும் வந்து 43 கோடி ரூபாய்க்கு இந்த வருடம் கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி வருடம் 13 சாலைகள் கொடுத்துருப்போம். ஸோ 5 ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசின் மூலமாக வரக்கூடிய அந்த பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் மூலமாக பல்வேறு சாலைகள் இது பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி சாலைகளுக்குன்னு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சாலை வந்து தொப்பூர் சாலை வந்து 360 கோடி ரூபாய்க்கு ஜனவரியில் ஆரம்பிக்கப்படுது. அதிகமாக சாலைக்கு ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்பட்ட இதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். அதே போல் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி வந்து என்னுடைய பாராளுமன்ற தொகுதி வருது. அந்த பகுதியிலையும் வந்து மேட்டூர்லேருந்து தொப்பூர் மேச்சேரி வேட்டூர் சங்ககிரி வழியாக போகிறதுக்கான அந்த சாலை விரிவாக்கத்துக்கு அதுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் பெற்று தந்திருக்கும். அந்த பகுதியில் கொஞ்சம் தொழிற்சாலைலாம் இருக்குது. ஸோ லாரி டிராஃபிக்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ சாலை வந்து மேம்படாமல் இருந்துச்சு. முதல்ல சாலை மேம்பாட்டுக்கு 13 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து இது பண்ணோம். இப்போ சாலை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. விரிவாக்கம் பண்ணதில் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கோம். அது முடிந்த பின்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலையும் 4 வழி சாலையாக பண்ணிட்டோன்னா கேரளாவிலேருந்து வரக்கூடிய வாகனங்கள்லாம் வந்து சேலம் போயிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. மெட்ராஸ் போனாலும் சரி, இதுக்கு பெங்களூர் போனாலும் சரி, இப்போ வந்து மேச்சேரி வழியாக தொப்பூர் வழியாக இங்கே வந்து தருமபுரி வழியாக போகிறதுக்கு அந்த ஒரு திட்டமும் வந்து கையில் எடுத்திருக்கோம். சரி, உங்களுக்கு முன்னாடி இந்த தொகுதியில் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் எம்பியாக இருந்தார். பொதுவாகவே வந்து ஒரு கட்சியோட எம்பியாக இருந்துட்டு இன்னொருத்தர் வந்தால் அவங்க கொண்டு வந்த திட்டங்கள்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி சார் அவரோட கொண்டு அப்படிலாம் கிடையாது. அவர் வரும்போது கூட நம்ம பாராட்டி தெரிவிச்சிருந்தோம். அதே மாதிரி வந்து இன்னொரு ராஜ்யசபா எம்பியாக வந்து மேட்டூரை சேர்ந்த சந்திரசேகர் அவர்கள் வந்து அதிமுக சார்ந்த அவர் வந்தது. இப்போ நான் சொன்னேன் தருமபுரிக்கு வந்து 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிருக்காங்க. நிறைய வளர்ச்சி திட்டங்கள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அரசியல் ரீதியாக வந்து நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சே தவிர்த்து நம்ம என்ன சொன்னோம்னா, நான் இந்த மண்ணின் மைந்தன், இந்த பகுதியை சார்ந்தவன், உங்களுக்கு ஏதோ ஒரு குறைனா நான் ஓடி வருவேன். அதே அவங்கன்னா வெளியூர்லேருந்து வரவங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கன்றது தான் நம்ம வந்து தேர்தல் அணுகின ஒரு இதுவே பரப்புரை. ஸோ அதில் மக்கள் நம்பி இது பண்ணாங்க. என்னுடைய மனசாட்சி அளவுக்கு வந்து நான் நிறைய திட்டங்கள் வந்து ஒன்றிய அரசிடம் வந்து மிகப்பெரிய நிதியில் 1000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய நிதிகள் எல்லாமே வந்து பெற்று தந்திருக்க ஒரு இதில் மன திருப்தியாக இருக்குது. ஸோ அவங்க ரீதியில் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அரசியல் ரீதியாக வந்து ஒத்துழைக்க தான் நம்ம பார்க்குறோமே தவிர்த்து அதில் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி எதுவுமே நமக்கு கிடையாது. சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையும் 6 சட்டமன்றம், உங்கள் தொகுதியில் 6 சட்டமன்றம், ஒருத்தர் கூட திமுக எம்எல்ஏ இல்லை, எல்லாமே 3 பிஎம்கே 3 ஏடிஎம். அவங்க எல்லாம் எப்படி சார் உங்களோட டச்சில் இருப்பாங்களா? ஆமாம், பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரி இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து வரும்போது எங்களுக்கு மேலே வரவேற்பு கொடுக்கறது, போஸ்ட் அடிக்கிறது, வரவேற்பு கொடுக்கறது, மந்திரியோட வண்டியில் ஏறுறது, அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது எல்லாமே அவங்க கட்சிக்காரங்களே முகம் சொல்லிக்கிற அளவுக்கு வந்து அவங்க தான் வந்து நல்ல இணக்கமாக இருக்காங்க. ஸோ கூட்டணிக்கு வரணுன்றதும் அவங்களுடைய விருப்பமாக இருக்கும் போல இருக்குது. எனக்கு தெரியல, அது அரசியல் இது. ஆனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றம் 3 அதிமுக 3 எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு தான் இருக்கும். எந்த விதமான இதுவுமே வந்து இல்லை. யூஸ்வலாக டெல்லி அரசியல் தான் சொல்லுவாங்க. டெல்லி அரசியலில் வந்து எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் எல்லோரும் ஒன்றா பழகக்கூடியது. அது வந்து தருமபுரி மாவட்டத்தில் நான் பார்க்குறேன். இருக்கக்கூடிய 3 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், இருக்கக்கூடிய 3 பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தோழமையோடு தான் பழகுறாங்க. எந்த விதமான அரசியல் பாகுபாடு எதுவுமே இது இல்லாமல் ரொம்ப ஒரு நெருக்கமான நண்பர்கள் மாதிரி தான் வந்து பழகுறாங்க. சார், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்னால நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர் கொஞ்சம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கும். அவர் தேவை
நீங்கள் எது கேளுங்க, ரோடு வேணுமா கேளுங்கப்பா அப்படின்னு. ஆமாம், உங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் ஆமாம், நிறைய விஷயங்கள். இப்போ இந்த மீடியனை வந்து நம்ம என்ன அவர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தோம்னா, எல்லா சாலைகளும் வந்து போடும்போது நடுவில் மீடியன் வருது. ஆமாம். இப்போ சாலை விரிவாக்கம் பண்ணும்போது வந்து சைடில் தான் எடுப்பாங்க. ஆனால் இந்த மீடியன் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ இந்த மீடியனை வந்து நம்ம பயன்படுத்தலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செடி தான் வைப்போம். இப்போ புதுசாக இருக்கனால 4 அடிக்கு தான் வந்து செடி வைக்கிறது தான் வந்து நேஷனல் ரோட் காங்கிரஸுடைய சட்ட விதிப்பு. நான் வந்து அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணி கேட்டிருந்தேன், இந்த பகுதி வந்து இங்கேருந்து இருக்கிறதுனால நம்ம இது ஏன் வந்து மரங்கள் நடுவதற்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி பார்த்தா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எவ்வளோ இது வந்து, ஏன்னா சாலை ஓரங்கள் தான் வந்து மரங்கள் இருந்துச்சு, ஆனால் சாலை விரிவாக்கம் பண்ணுறதுனால அதை வெட்டி இருக்கக்கூடிய. ஸோ இது மாதிரியான நடுவில் மீடியன் வர்றது வந்து நம்ம பயன்படுத்தணும் தான் அவரும் சரின்னு சொல்லியிருந்தார். ஆனால் ரோடுடைய அந்த சட்ட விதிகளின்படி வந்து 4 அடிக்கு மேலே வந்து எதுவும் இருக்கக்கூடாது. அதனால தான் அந்த செடிகள் 4 அடி, ஏன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் லைட் வந்து இது பண்ணுது. சரி, அப்போது திருப்பியும் பல இதெல்லாம் பேசி பார்த்துட்டு வந்து அப்புறம் ஒரு முடிக்கு வந்தோம். இந்த நடுவில் இருக்க சென்ட்ரல் மீடியனில் வந்து சோலார் பேனல் அமைக்கலாம். சோலார் பேனல் 4 அடிக்கு உள்ளதாக வரும். அதை அமைச்சோம்னா வந்து இது நெடுஞ்சாலை துறைக்கே வந்து அதை பயன்படுத்தலாம். அப்போது எவ்வளோ மின்சாரம் வந்து அது பயன்படுத்த முடியும். இந்த இதை வந்து நம்ம 4 அடி தான் வரும்ன்றது நான் அவங்ககிட்ட ப்ரொபோசல் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நகாய்க்கு அமுச்சு விட்டாங்க. நகாய் வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. புதுசாக இந்த சாலை அமைக்கக்கூடிய அந்த டோல்கேட்டில் 1 கிலோமீட்டருக்கு இந்த பகுதி 1 கிலோமீட்டர் டோல்கேட்டுக்கு, அந்த பகுதி 1 கிலோமீட்டருக்கு வந்து சோலார் பேனல் மூலமாக வந்து அது என்னுடைய நிதியில் அமைக்கிறதுக்கான இது வந்து அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓகே ஆகிடுச்சு. இது மாதிரி இதுன்னா நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். பயன்பாடு வந்து அரசாங்கத்துக்கு போகும், ஒன்றிய அரசுக்கும். அப்படி போச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ மின்சாரம் அது கிடைக்குதுன்றது வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பில் அவங்க இது பண்ணிவிட்டு, இது சக்ஸஸ் மாடல் ஆகிடுச்சுன்னா இது இந்தியா முழுவதும், ஏன்னா இது உலகத்தில் வேறு எங்கேயுமே பண்ணலை. அது பண்ணோன்னா வந்து இப்போது இந்த மாதிரியான இது நம்ம பயன்படுத்தி அப்போ அரசாங்கத்துக்கு வந்து எவ்வளோ பயன்பாட்டு உள்ள ஒரு மின்சாரம் வந்து அவங்க இது நடுவில் இருக்கிற அந்த லைட்ஸ் எல்லாமே அவங்க எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் சோலார் மூலமாகவே பண்ணலாம். அது இல்லாமல் எக்ஸஸாக வர்றது வந்து அந்தந்த நகரம் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அதை குறைந்த விலைக்கு வந்து விற்கலாம். ஸோ அது ஒரு கிலோமீட்டருக்கு வந்து எனக்கு அதுவும் வந்து ஒன்றிய அரசு போக்குவரத்துறை அமைச்சர் வந்து எனக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. கட்டடம் இங்கே இது பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த உடனே நம்ம பேசி வாங்கி கொடுத்தது தான். நம்ம வந்த ஃபஸ்ட்டு பட்ஜெட்லேயே வந்து இது 20 கோடி ரூபாய்க்கு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஆற்ற பார்த்த மாதிரியே வந்து ரிவர் வியூ ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் டூரிசம் சென்டர், அப்புறம் வந்து மசாஜ் பண்ணுறதுக்கான ஒரு தனி பகுதி, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லி ஒரு வாரத்திலே வந்து டூரிசம் செக்ரட்டரி சந்திரமோகன் மற்றும் சந்தீப் நந்தூரி எல்லாமே இங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோடு இங்கே வந்துட்டு இடம்லாம் ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடனடியாக அந்த பட்ஜெட்லேயே 20 கோடி ரூபாய்க்கு அறிவித்து அதோட வேலைகள்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 6 மாதம் வேலை இருக்குது, முடிஞ்சிடும். இது போக வந்து தருமபுரிக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் வந்து கொண்டு வரப்பட்டது. 1700 கோடிக்கு வந்து இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஜப்பான் போயிட்டு அங்கேருந்து அந்த நிதி பெற்றுட்டு வந்தார். இப்போ வந்து அந்த தண்ணி நிறைய கிராமங்களுக்கு வந்து போய் சேர்றதில்லைன்ற ஒரு இது இருக்குது. அதனால் 2வது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2வது வந்து இப்போ ஒன்றிய அரசுக்கிட்ட பேசி 7,840 கோடி ரூபாய்க்கு வந்து அது சாங்ஷன் ஆகிருக்கு. அதில் வந்து 4000 கோடி வந்து ஒன்றிய அரசு ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக கொடுக்குறதாகவும், மீதி இருக்கிற 4000 கோடி வந்து ஜிகா ஜப்பான் நிதி நிறுவனம் வந்து தமிழக அரசுக்கு கடன் உதவி வழங்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக, அந்த திட்டம் மூலமாக 2054 வரைக்கும் 2 மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் 2054 வரைக்கும் கிடைக்கக்கூடியதற்கான அந்த திட்டம் வந்து இப்போது ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. அது விரைவில் வந்து முதலமைச்சர் அறிவித்து இந்த தண்ணி பற்றாக்குறை வந்து இது பண்ணுறதுக்கான இந்த திட்டம் வந்து செயலாக்க வரும். ஸோ உங்களோட பாராளுமன்ற முதல் உரையிலேயே அதை பற்றி இருந்தது. ஆமாம், இது வந்து ஒகேனக்கல் வந்து நம்ம நிறைய தடவை பேசியிருந்தோம். ஏன்னா இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப பழகக்கூடியவர்கள். கொரோனா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மிகப்பெரிய பாதிப்பு. ஏன்னா மற்ற இடத்துலலாம் வந்து இது இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே வந்து சுற்றுலாவை நம்பி மட்டும் இருக்கிறது. படகு ஓட்டுறது, மாலிஷ் பண்ணுறது, மற்ற சமையல் கலைஞர்கள், இவங்களுக்காக நம்ம பாராளுமன்றத்தை தொடர்ந்து பேசிட்டு நம்மளுடைய நிதி சார்பாக கூட வந்து இங்கே அந்த 2 ஆண்டு காலத்தில் வந்து
நம்ம இந்த ஊட்டமலைன்னு சொல்லப்படக்கூடிய இவங்க இருக்கக்கூடிய குடும்ப பகுதியில் வந்து நம்ம சமையலுக்கான தேவையான பொருட்கள் அரிசி, சர்க்கரை, எண்ணெய் இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஒகேனக்கலுக்கு தொடர்ந்து இங்கே இருக்க நிறைய தண்ணி வரும்போது படகு விடுறதில்ல. பெங்களூர்லேருந்து வர டூரிஸ்ட் எல்லாமே பாதியிலே விட்டு போயிடுவாங்க பார்க்க. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தொடர்ந்து இவங்களுக்காக குரல் கொடுத்துட்டு நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் மூலமாக இவங்களுக்கு எல்லாம் இவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகளை கண்டிப்பாக ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசோடைய செவிகளில் போட்டு அதற்கான தீர்வுகள் காண்றது வந்து பல்வேறு திட்டங்கள் மூலமாக நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு. சார் வெளிநாட்டு டூரிஸ்ட்லாம் வர மாதிரி ஏதாவது இல்லை இருக்குது, நிறைய திட்டங்கள் இருக்குது. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எல்லாமே செஞ்சு, ஏன்னா இந்த ஒகேனக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் திட்டங்கள் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் அரசாங்கம் வந்து அது பெருசாக யோசிக்க மாட்டேன்றாங்க. ஒரு சிறிதளவு தான் இந்த 20 கோடி ரூபாய் வேலை செய்கிறது கிடைச்சதே வந்து பெரிய இதாக இருக்குது. ஸோ சிறிதாக செய்யக்கூடியது இங்கே பராமரிப்பு மற்றும் சுத்தம் அது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஏன்னா இது மாதிரியான ஒரு நீர்வீழ்ச்சி வந்து வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டில் இப்போ வந்து 365 நாளும் 24 மணி நேரமும் தண்ணி வரக்கூடிய ஒரே அருவி வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் அருவி தான். குற்றாலத்தில் கூட சீசன் இருக்கும், ஆனால் இங்கே வந்து எப்பயுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். பெங்களூர்லேருந்து நிறைய டூரிஸ்ட் வராங்க. ஸோ வரவங்க ஏமாந்து போகக்கூடாதுன்ற ஒரு இதில் வந்து நல்லபடியாக வந்து இதை இன்னும் மேம்படுத்தணும். ஏன்னா இது மாதிரியான ஒரு இடம் வந்து வெளிநாட்டிலாம் இருந்துச்சுன்னா இது மூலமாக வருவாய் ஈட்டுறதுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற 3 தொழில் தான்: படகு ஓட்டுறது, எண்ணெய் மாலிஷ் பண்ணுறது மற்றும் சமையல் கலைஞர். அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை வந்து இந்த பகுதியை நம்பி தான் அவங்க இருக்காங்க. சார் குடிநீருக்கு இப்போ குடிநீர் இது மெயினாக வந்து ஒகேனக்கல் இதுதான். ஏன்னா கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய அந்த குடிநீர் வந்து இது மூலமாக இங்கே வந்துட்டு மேட்டூரில் இருந்தால் மற்ற இடத்துக்கு போகுது. ஸோ இந்த பகுதியில் வந்து குடிநீர் வந்து ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு பம்பிங் ஸ்டேஷன் போட்டு அங்கேருந்து எந்த பம்பிங் இது கிடையாது, கிராவிட்டி மூலமாகவே வந்து 2 மாவட்டங்களுக்கு வந்து தண்ணீர் போய் சேருது. ஸோ அதனால் வந்து குடிநீரை நம்பி இருக்கிறது வந்து அதுவும் இந்த தண்ணி வந்து ரொம்ப நல்ல ஒரு சுவையான ஒரு இது. இந்த குடிநீர் திட்டமும் மிக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடலாக வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பண்ணியிருக்கோம். எங்கேயுமே பைப் பர்ஸ்ட்லாம் கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டு ரொம்ப அருமையாக வந்து இந்த திட்டத்தை செயலாக்கம் பண்ணியிருக்கோம். ஜிகா கூட வந்து இது A கிரேடு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக தான் திருப்பி அவங்க வந்து நமக்கு வந்து கடன் உதவி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த திட்டம் கூடிய விரைவில் வந்து செயலாக்கத்துக்கு வரும். இங்க இருக்க மக்களோட உங்க பாண்டிங் எப்படி சரிங்க? இல்லை இங்கே எல்லாமே வந்து ஆமாம், இங்கே இருக்கிறது எல்லாமே பாபு, ராமகிருஷ்ணன், மிதுன், அப்புறம் முத்தையா பையன், அப்புறம் எல்லாமே இங்கே படகு ஓட்டுறவங்க, பரிசல் ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து நம்ம பழகினவங்க எல்லாமே இங்கே இருக்காது. கழக தோழர்களும் கூட அது இல்லைன்னாலும் அது கட்சிக்கு அப்பாற்பட்டும் வந்து ஒரு நட்போட்டாளர் இருக்குது. எப்போ வந்தாலுமே இங்கே இது பண்ணுறது தான். இங்கே நிறைய திட்டங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கிறதுல மிக முக்கியம். இப்போ அந்த சைட் பார்த்தீங்கன்னா அது கர்நாடகா பார்டரு, இது வந்து தமிழ்நாடு பார்டரு. ஸோ இங்கே இருந்தால் தண்ணி வந்து அளவு எடுக்கிறதுலாம் மேலே போனீங்கன்னா அங்கே ஊட்டமலைக்கு மேலே வந்து அளவு எடுக்கிறது, காவேரி ஆற்றில் வந்து கர்நாடக அரசிடம் எவ்வளோ வருதுன்றது மிகப்பெரிய இன்னொரு திட்டம். இந்த பகுதியில் என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து மேலே நம்ம இது போனோம்னா கோட்டூர் வரும், அங்கேருந்து குளத்தூர் இதுக்கு போகிறதுக்கான ஒரு பாலம் சொல்லியிருக்கோம். அதாவது பெண்ணாகரமும் மேட்டூரும் பெண்ணாகரமும் மேட்டூர் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். அது சுற்றிட்டு போகணுன்னா 62 கிலோமீட்டர் போனோம். இல்லைன்னா படகு வரிசை இருக்குது, ஆனால் காரோ இல்லை எதுவோ வந்து போகிறது கஷ்டம். அதுக்காக வந்து 800 மீட்டரில் வந்து 250 கோடியில் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதற்கான வேலைகள் வந்து போயிட்டுருக்கு, டிபிஆர்லாம் போயிட்டுருக்கு. அந்த பாலம் வந்துச்சுன்னா 62 கிலோமீட்டர் வந்து ஷார்ட்டாக வந்து ஒரு 800 மீட்டரில் வந்து போகக்கூடிய வழி வரும். அப்படி போச்சுன்னா ஈரோடு, சங்ககிரி அது மாதிரி போகிற ஆட்கள்லாம் வந்து இந்த வழியாகவே போகிறதுக்கான ஒரு இருக்குது.
அதுக்கு வந்து டிபிஆர் ரெடி ஆகிட்டு இருக்கு, சாயில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சிருச்சுன்னா ஒகேனக்கல் காவேரி ஆற்றின் மூலமாக தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம்ல இருந்து அந்த பக்கம் மேட்டூர் குளத்தூர் போகிறதுக்கான வழி வந்து பண்ணி அதுவும் வந்து கழக ஆட்சியில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ டூரிசம் வரும்போது மக்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க, அவங்க ஒரு உற்சாகம் மிகுதியில போயிட்டு எங்க நிக்கிறது அப்படி இருக்கும். இல்ல அது சேஃப்டி மெஷர்மென்ட்ல இல்ல இப்போ பாத்தீங்கன்னா இப்ப பரிசல்ல வந்து கண்டிப்பா வந்து இத்தனை ஆட்கள் தான் வந்து 4 பேர் தான் போகணுன்ற ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து கம்பல்சரி வந்து லைஃப் வெஸ்ட் போட்டுட்டு தான் வந்து படகுல போகணுன்றது. அதே மாதிரி குடிச்சிருந்தா அவங்க படகுல ஏத்துறது வந்து நம்ம சொல்லியிருக்கோம், அதை ஏற்ற வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வரும்போது அந்த படகு ஓட்டுறவங்களோட தான் அவங்க வருவாங்க, ஏன்னா கீழே வரைக்கும் படகு போட்டு போகலாம். கூட யாராவது இங்கே லோக்கலில் இருக்கவங்க வந்து அவங்க டூரிஸ்டோட ஒருத்தவங்க இருப்பாங்க. அதனால் வந்து ஆக்சிடெண்ட்டை வந்து பெருவாரியான வந்து இது இருக்கிறதுல வந்து இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களே அதை தடுத்து நிறுத்தி பாதுகாப்பாக எங்கே வரைக்கும் போகலாம், எது போகக்கூடாது, எங்கே போனால் வழுக்கும், எந்த பாதையில் போயிட்டு எப்படி வரலான்றதெல்லாம் இங்கே சொல்கிறதுக்கு இங்கேயே ஆட்கள் இருக்காங்க. மாலிஷ் பண்ணுறவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. சமையலும் காரம் வேணும்னா காரம், இல்லை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சமையலுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்துட்ட பின்னாடி இது பண்ணிட்டு பரிசல் இருக்கவங்க இதுன்னு அவங்க பார்த்து இது பண்ணிக்குவாங்க. ஸோ லோக்கல் சனி ஞாயிறு வந்து பெங்களூர்லேருந்து மற்ற பகுதியிலேருந்து அதிகமான க்ரௌடு வரும். இங்கே அதிகமான ஃபுட்பால்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலே அதிகமான ஆட்கள் வரக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒகேனக்கல். வருடத்துக்கு வந்து 1 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இங்கே வர்றது. சனி ஞாயிறில் வந்து 70,000 பேர் பக்கம் வரக்கூடிய ஒரு இது ரெக்கார்ட் இருக்குது நமக்கு. ஸோ இது எல்லாமே இன்னும் மேம்படுத்தி கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கான இன்னும் வசதிகள் வந்து நம்ம கொடுக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக உருவாகிறது வருங்காலத்தில் வந்து இது பெரிய வந்து வாய்ப்பு இருக்குது. சில சமயத்துல சொல்லிட்டு தரக்கிறதுக்கான வாய்ப்பு. அதாவது காவேரி ட்ரிபியூனல் படி வந்து கர்நாடக அரசு நமக்கு வேண்டிய அளவு வந்து தண்ணி அவங்க கொடுக்கறது இல்லை, ஏன்னா அவங்க விவசாயிகளும் போராடுறாங்க. ஆனால் மழை பெய்யும் போது அவங்களாலேயே அவங்க அணையில் வந்து அதை பாதுகாக்க முடியாது, அப்போ உடனே ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இங்கே நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அப்புறமேட்டு இருக்குது. ஆனால் குறுவை சாகுபடிக்கு வந்து அவங்க கொடுக்க வேண்டிய தண்ணி வந்து விவசாயிகளுக்கு தஞ்சாவூரில் இருக்கிறதுக்கு இதுக்கு வந்து தண்ணீர் போய் சேராத ஒரு காரணம் இருக்குது. ஆனால் காவேரி ட்ரிபியூனல் அது வந்து சட்ட ரீதியாக தான் நம்ம வந்து மேற்கொள்ளணும். அது தொடர்ந்து நம்ம அது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு நல்லுறவு அடிப்படையில் அந்த அரசாங்கம் ரெடியாக இருந்தால் கூட அங்கே விவசாயிகள் சில பேர் வந்து அந்த ஒரு மொழி இதை வந்து தூண்டி விட்டு அதன் மூலமாக ஒரு இது பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் வந்து சில நேரங்களில் கடினம் தான். ஆனால் இந்த பகுதிக்கு வந்து எப்பயுமே தண்ணி இருக்கும். ஒன்று குறைவாக இருக்கும், இல்லை அதிகமாக இருக்கும். ஆனால் தண்ணி இல்லாமல் வந்து ஒகேனக்கல் என்றைக்குமே வந்து இருந்தது கிடையாது. இந்த திட்டம் வந்து கொஞ்சம் லக்ஸரியா இருக்கு. இது வரைக்கும் ஒகேனக்கல் வந்து சுற்றுலாத்தலம் வந்து நம்ம மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு கடகாட்சி வந்த உடனே நம்ம வந்து செக்ரட்டரி லெவலில் போய் பார்த்து பேசினோம். நம்ம சொல்லி ஒரு வாரத்திலேயே வந்து அப்போது கமிஷனர் சந்திரமோகன், அப்புறம் சந்தீப் நந்தூரி, அப்புறம் அப்போ மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி எல்லாமே வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு லேண்ட் அவைலபிள் இருக்குது, எங்கே வந்து நம்ம பண்ணலான்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தது வந்து இப்போ இந்த வியூவை பார்த்த மாதிரியே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து அப்போது வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட் கூட்டத்தொடர்லேயே வந்து 20 கோடி ரூபாய் இங்கே ஒகேனக்கல் சுற்றுலாத்தலம் மேம்பாட்டுக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க.
மசாஜ் ஏரியாவுக்கு தனியாகவும் மற்றும் வர டூரிஸ்ட் அவங்களுக்கு கடைகள் மற்றும் மிக முக்கியமான இது வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி அது வந்து மெயின்டெனன்ஸோடு இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லியிருந்தோம். அதுக்கான வேலைகள் வந்து துரிதமாக நடைபெற்றிருக்கு. இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து இது வரும். நம்ம எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் திருப்பி மக்கள்கிட்ட தான் அதை சுத்தமாக வச்சுக்கிற பொறுப்பு இருக்குது. அவங்களுக்கு எப்படி சார் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இது பண்ணுறீங்க? அது வந்து இங்கே குப்பைகளை கொட்டக்கூடாது. இந்த ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்க, அப்புறம் இருக்கக்கூடிய பணியாளர்கள்லாம் இருக்காங்க. காலையில் ஒரு தடவையும் சாயந்தரம் ஒரு தடவையும் அவங்க மேற்பார்வை பார்க்குறது இருக்குது. அதையும் மீறி வந்து நிறைய பேர் வரும்போது சில இடத்துல வந்து செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது. நம்ம நிறைய வெளிநாட்டிலேருந்து வரவங்களோ இல்லை இதுவோ வரும்போது அவங்க முதல் இது பார்க்குறது வந்து சுத்தமாக இருக்கா, சுகாதாரமான முறையில் இருக்கான்றது தான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை நம்ம மேம்பட்டு சொல்லிகிட்டே வரோம். விழிப்புணர்வு மூலமாகவும் நிறைய இது பண்ணோம். இந்த பகுதியில் வந்து பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணணும்னு சொல்லி அதற்கான விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தியிருக்கோம். தொடர்ந்து அது மாதிரி செய்யும்போது வந்து காலப்போக்கில் வந்து அது எல்லாமே சிறு சிறு குறைகளாக இருக்கிறது வந்து நிவர்த்தி செய்யப்படும். ஸோ வரும் வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய யானைகள் நடமாடுற இடம் போட்டுருந்தது. அந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன் சார் இந்த பகுதியில் வந்து ஓரளவு சேஃபாக தான் இருக்குது, எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் இருந்திருக்கும் வந்துட்டு வனப்பகுதியில் யாரும் பெருசாக உள்ளார போகிறதுக்கான இதில் மான்கள்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்படியே போனால் கர்நாடகா பார்டர்லாம் வரும். ஸோ அதிலிருந்தும் டூரிஸ்ட்டு இப்படி அணைக்கட்டி வழியாக அப்படி வர டூரிஸ்ட்டும் இருப்பாங்க இதுன்னு. பட் எல்லாமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இது சுற்றியுமே இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே வனப்பகுதி சார்ந்தது, எல்லாமே ஃபாரஸ்ட்டு தான். தனியார் நிலமோ தனியார் இடமோ வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாம் ஃபுல்லாக கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் இருக்குது. அதனால் தனியார் வந்து இது பண்ணி ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் இங்கே வந்து இது. சார் பெண்கள் டூரிஸ்ட்னு நிறைய பேர் வருவாங்க, அவங்களும் குளிக்கிறதுக்கான அவங்க சேஃப்டியெல்லாம் எப்படி சார்? இல்லை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து அவங்களுக்கு பெண்களுக்கான குளிக்கிறதுக்கான தனி ஃபால்ஸ் இருக்குது. ஆண்களுக்கு தனி ஃபால்ஸ், பெண்களுக்கு தனி ஃபால்ஸ். மசாஜை பொறுத்த வரைக்கும் கூட இப்போ நம்ம கட்டுறதுல நம்ம தனியாக சொல்லியிருந்தோம். அதாவது இவங்களுக்கு பெண்களுக்கான தனி மசாஜ் இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் திறந்த வெளியில் தான் இப்போ வந்து மசாஜ் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இப்போ இந்த 20 கோடி ரூபாய் திட்டத்தில் அதுவும் இருக்குது. ஸோ அது வரும்போது தான் அவங்களோட ஃபீட்பேக் பொறுத்து இருந்து பார்த்துட்டு அது எப்படி இது மேம்படுத்தலான்றது அது போய் பார்க்கலாம் சார். திட்டம் கிட்டத்தட்ட நிறைவேற ஸ்டேஜில் இருக்குது சார். எப்போ பயன்பாட்டுக்கு வரும்? இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்து வேலையெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கோம். அது ஆர்ச் அப்படி புதுசாக போடுறது, இது டிக்கெட் கவுண்டர், இந்த சைட் கடைங்க, பின்னாடி வந்து பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான கழிப்பறை வசதிகள், அப்புறம் அப்படியே கீழே போனோன்னா மசாஜ் சென்டரு இதுன்னு, அப்புறம் ரெஸ்டாரண்ட்டு, ரிவர் பார்த்த மாதிரியே சாப்பிட்றது, அப்புறம் வியூயிங் டெக் இருக்குது. ஸோ தண்ணி வந்து நம்ம வந்து நின்று அப்படி பார்க்குறதுக்கு மாதிரி பல்வேறு திட்டங்கள் போட்டுருக்கோம்.